கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டபோது அவரை தம் ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளாமல் ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவரை ஆவேசம், அதாவது ஆவி என்று கூறி, ஏதோ ஆவி கடலின் மேல் நடக்கிறது, இந்த கொந்தளிக்கும் கடலின் மேல் கொந்தளிக்கும் கடலின் மத்தியிலே ஆவி வேறு நம்மை பயப்படுத்துகிறது என்று அலற ஆரம்பித்தார்கள், சத்தம் போட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அவர்களோடு பேசினார். இந்த சம்பவம் நாம் அறிந்ததே. ஆம், இந்த சம்பவத்தின்படி ஆண்டவர் கொந்தளிக்கும் கடலின் மேல் நடந்து வந்தார். ஆண்டவர் தண்ணீரின் மேல் நடந்து வந்தார். அலைகள் பெரிதாக கிளம்பொழுது அவைகளுக்கு மேலாக நடந்து வந்தார். அவ்விதம் தான் வேதம் கூறுகிறது. கடல் கொந்தளித்து கொண்டிருக்கும் பொழுதே கொந்தளிப்பின் மத்தியிலே ஆண்டவர் நடந்து வந்தார். ஒருவேளை ஆண்டவர் இந்த கடலை இரண்டாக பிரித்திருக்கலாம், அந்த செங்கடலை போல, அல்லது யோர்தானை பிரிப்பது போல பிரித்து நடந்திருக்கலாம். ஆனால் அவ்விதமாக நடைபெறவில்லை. மாறாக அந்த கொந்தளிக்கும் கடலின் மேல் நடக்க ஆரம்பித்தார். கொந்தளிக்கும் படவை நோக்கி, அலைவுபட்ட படவை நோக்கி நடந்து கொண்டு வந்தார். சீஷர்கள் சத்தம் போட்டு அலறினார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பேர் சொல்லி கூப்பிட்டு நான் தான் என்றார். அப்பொழுது பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவரிடம் கேட்டான், ஆண்டவரே, நீரே ஆனால், ஆண்டவராகிய இயேசுவே, தேவகுமாரனாகிய கடவுளே, நீரே ஆனால் நான் கடலின் மேல் நடந்து உம்மண்டை வர நீர் உத்தரவு கொடும் என்றான். ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். கடலின் மேல் நடக்க ஆரம்பித்தவன், அப்படித்தான் வேதம் கூறுகிறது, ஆண்டவரை பார்த்து நடக்க ஆரம்பித்தவன் அலைகளை பார்த்த பொழுது விழ ஆரம்பித்தான். அந்த தண்ணீரிலே மூழ்க ஆரம்பித்தான். நாம் அறிந்தபடி ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். அவர் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்று அவன் கரத்தை பிடித்து தூக்கி அவனை நடக்க செய்தார்.